ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேற ஒரு கண்ட்ரியோட மொபைல் நம்பரை கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம ஃபேக்கா ஓடிபியை வர வச்சு எப்படி நம்ம ஃபேக்கா வந்துட்டு வெப் அப்ளிகேஷன்லயும் அதுக்கப்புறம் ஆப்ஸ்லயும் வந்து நம்ம லாகின் ஆகுறதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் அனானிமஸா. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், அதுக்கப்புறம் பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைபர் அவேர்னஸ், இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு sms.24.me இந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இத்தனை கண்ட்ரிக்கும் நம்மளால ஃபேக்கா நம்பர்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கான ஓடிபிஸையும் வாங்கிக்க முடியும். இதை வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்கேமர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். டெலிகிராம் குரூப் இருக்கு பாத்தீங்களா? டெலிகிராம் குரூப்ஸ்ல வந்துட்டு நீங்க கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிட் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 100 இன்வெஸ்ட் பண்ணுங்க, 200 கிடைக்கும்பாங்க. உங்களையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி சரி ஓகே 100 தானே நீங்களும் வந்து கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 200 கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1000 கொடுங்க, உங்களுக்கு 2000 தரேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் சரி இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் மூவ் பண்ணுவாங்க. உடனே பெருசா மூவ் பண்ணிட மாட்டாங்க. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி நீங்களும் 1000 கொடுத்தீங்கன்னா 2000 கொடுப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி 10,000 கொண்டு போவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க கொடுத்துருவாங்க. அந்த 10,000 20,000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1 லேக்ல வந்து நிப்பாங்க. 1 லேக் நீங்க கொடுங்க, உங்களுக்கு 2 லேக்கா 3 லேக்கா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இவ்வளவு நாள் நம்ம பண்ணோம்ல, இப்ப ட்ரஸ்டபிளா தானே இருக்கு, கொடுத்து பார்ப்போம் நமக்கு கிடைச்சதா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்த உடனே உங்களை பிளாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்கள நீங்க சரி பிடிக்கலாம் ட்ரை பண்ணீங்கன்னா அவங்கள பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சில சைட்ஸை யூஸ் பண்ணி ஃபேக்கா மொபைல் நம்பர் வச்சு ஃபேக்கா ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளால ரீச்சே பண்ண முடியாது. ஏன்னா இதுல நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எதுவுமே இந்த சைட்ல இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான் எல்லாமே. அதனால இந்த இதை வச்சுதான் ஸ்கேமர்ஸ் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அனானிமஸ் சைட்ஸ்ல, அதாவது நம்ம ஹேக்கிங் சைட்ல வந்தோம்னா, நீங்க ஒரு வெப்சைட்டை பென்டெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த வெப்சைட்ல வந்து ஒரு மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ற பேஜ் இருக்கு. அதை நீங்க பென்டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்கன்னா நீங்க அந்த இடத்துல உங்க மொபைல் நம்பர், உங்க ஓடிபி கொடுக்க கூடாது. எங்கேயுமே ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க பர்சனல் டேட்டாவை கொடுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ பக் பவுண்டி ப்ரோக்ராம்ல நிறைய பேர் அந்த சைட்டை டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணும்போது உங்க மொபைல் நம்பரும் உங்க ப்ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா வேற சில ஹேக்கர்ஸும் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி ப்ரீச் ஆகும்போது அந்த இடத்துல ஸ்கேமர்ஸ்க்கும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் இருக்காங்க, பிளாக் இருக்காங்க. ஒயிட் ஹேட்ங்கிறது பியூர் எத்திக்கல், பிளாக்ங்கிறது வந்து பியூர் இல்லீகல். அவங்க கிட்ட மாட்டீங்கன்னா உங்களை ஏதாவது த்ரெட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மொபைல் நம்பர் அவங்க கிட்ட கிடைச்சிருச்சு, அவங்க ஃபேக்கா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறாங்க. பக் பவுண்டி ப்ரோக்ராம்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுங்கிற மாதிரி லிங்க் அனுப்புறாங்க. நீங்க அதை ஓப்பன் பண்ணனையும் உங்க அக்கௌண்ட் ஹேக் ஆயிரும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் டேட்டா பிளீச்சஸ் நடக்கலையும் உங்க மொபைல் நம்பர் லீக் ஆகும். அந்த சைட்ல ஏதாவது டேட்டா பிளீச் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி கீழே நடக்கும். அதனால நீங்க அனானிமஸா தான் பென் டெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அனானிமஸ்க்கு இதை யூஸ் பண்ணுங்க. எத்திக்கல் ஹேக்கரா யூஸ் பண்ணும்போது இதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸ்கேமர்ஸ் வந்து அவங்க இப்படிதான் யூஸ் பண்றாங்கிறத அவேர்னஸா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுல வந்துட்டு நான் ஆஸ்திரேலியா சூஸ் பண்றேன். ஆஸ்திரேலியால நமக்கு மொத்தம் இத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, வரிசையா வந்துட்டே இருக்கு. ஓகே, இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு. இதுல நம்ம எந்த நம்பர் டெஸ்ட் பண்ணலாம்? இந்த சென்டர் நம்பர் டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப இதை நீங்க கிளிக் பண்ணதும் இந்த நம்பர் தான் நம்மளோட ஐடி கிரியேட் பண்ணல யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். இதே நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றீங்க, மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணணும்னா இந்த நம்பர் கொடுத்து நீங்க கனெக்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்குமா? அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கும். இது வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கிரியேட் பண்ணது. இது வந்து நீங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஓடிபி வருது, என்டர் யுவர் ஓடிபின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல அந்த ஓடிபி வந்து அப்டேட் ஆயிரும். இந்த ஓடிபி தான் நீங்க அங்க காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பர்சனல் டீட்டெயில் அந்த மொபைல் ஐடியில எதுவுமே, அந்த மெயில் ஐடியில எதுவுமே இருக்காது. இந்த மொபைல் நம்பர் வழியா தான் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஆஸ்திரேலியா லொகேஷன் தான் காட்டும். இந்தியா வந்து காட்டவே காட்டாது. நீங்க எந்த கண்ட்ரிங்கிறத ஃபைண்ட் பண்ணவே முடியாது. இது வந்து ஆஸ்திரேலியா நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற கண்ட்ரிலாம் இருந்தோம்ல, எல்லா கண்ட்ரியும் ஒரு செக் பண்ணிடலாம். இதுலதான் நிறைய கண்ட்ரி இருக்குல்ல, அதனால எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் கனடா போவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து லாஸ்ட் நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். எல்லா நம்பர்ஸுமே ஒர்க் ஆகும். நீங்க எந்த நம்பர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க மொபைல் நம்பர் மாதிரி இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் ஓடிபி வந்து மாறும். நீங்க வந்து என்டர் ஓடிபி உங்களுக்கு வரும்போது இந்த இடத்துல நம்பர் மாறும். நெக்ஸ்ட் வேற கண்ட்ரி போய் பார்ப்போம். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சைனாக்கு மட்டும் போனோம்னா அதோட லாங்குவேஜ்ல தான் காட்டும்னு நினைக்கிறேன். இது ஐ திங்க் இப்போ வந்துட்டு எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம்? இந்த நம்பர் யூஸ் பண்ணுவோம்.
இந்த இடத்துல நம்பர் மாதிரி இருக்கா, அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இதுதான் சைனாவோட லாங்குவேஜ்லயே வச்சிருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த நம்பர் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க வெரிஃபிகேஷன்ஸ்க்கு. அதனால இதை பார்த்துக்கோங்க. சைனா லாங்குவேஜ் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணுங்க, புரியாம போய் அதை யூஸ் பண்ணுவானா அவங்க அப்படிதான் வச்சிருப்பாங்க. எல்லா கண்ட்ரிஸுக்கும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதை போட்டு ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட முடியும். ஆனா அப்படி காட்டினா எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அப்படிதான் ஒரு வீடியோ டிலீட் ஆச்சு. அதனால என்னால அதை பண்ண முடியல. நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கறது இவ்வளவுதான் மெத்தட்ஸ். இதை வச்சு தான் நீங்க வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இந்த வீடியோல தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன், எப்படி பண்ணணுங்கிறத கைடும் பண்ணுவேன். அதே மாதிரி வேற என்ன வீடியோ மேக் பண்ணணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நான் மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.